மை காட், இன்னைக்கு தேதி. சொல்லுங்க மேடம். செந்தில் ஆண்டவர் ஸ்டோர்ஸ் ராஜசேகரனை இப்பவே மீட் பண்ணுவோம். அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. எஸ் மேடம், இமிடியட்லி மேடம். ஐயா இது இந்த மாசம் கணக்கு ஐயா. என்னையா இந்த மாசம் பிசினஸ் ரொம்ப டல் அடிக்குது. மக்கள்கிட்ட பணமே இல்லையா, அதனால இப்போ ஹோட்டலுக்கு வரதே குறைஞ்சி போச்சு ஐயா. வாங்க மேடம், உட்காருங்க. உட்காருங்க மேடம். ஏதாவது டீ காஃபி சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல சார், இருக்கட்டும். சொல்லுங்க மேடம், ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களா? சார் அது ஒன்றும் இல்லை சார், நீங்க அக்யூஸ்ட்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னது? சாரி சார், ஒரு மெசேஜ், மேபி இன்ஃபார்மர் நினைக்கிறேன். ராஜசேகரன் அக்யூஸ்ட், டேக் ஆக்ஷன் அனுப்பியிருக்காங்க. இந்த ஊர்ல நான் ஒருத்தன் தான் ராஜசேகரனா? சார், கூகுளில் சர்ச் பண்ணதுல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. 6/2/1962 அது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தானே? ஆமா. அப்போ நீங்க தான் சார் அக்யூஸ்ட். ஓகே மேடம், ஓகே. எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க. வாரத்தில் 4 பேர் ஒழுங்கா வேலை செய்யணும்னா அடிச்சு துரத்திடுறேன். அதுல யாரோ ஒரு அக்யூஸ்ட் என்ன அக்யூஸ்ட்னு உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கான். அனுப்புனவன் யாரு, எதுக்கு அனுப்புனான்னு அவனை பத்தி விசாரிக்காம என்கிட்ட வந்து விசாரிக்கிறியமா? சாரி சார், மெசேஜ் அனுப்புனவங்க அன்னோன் நம்பர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அண்ணன் நம்பரா? ஏய், எனக்கு அண்ணன் யாரா இருக்கா? ஐயாவுக்கு அண்ணன் யாரும் இல்லை மேடம், தம்பி மட்டும் தான் இருக்காப்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார். எதுக்கு? உங்க டேட் ஆஃப் பர்த் கூட டேட் ஆஃப் டெத்னு இன்னைக்கு தேதி போட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. சார், அதாவது இன்னைக்கு நீங்க சாக போறீங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு சார். பெருமாள் சார், அப்ப சாவு மலத்துக்கு சொல்லிடுவோமா? சார், எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? சிரிக்காதீங்க சார், கொஞ்சம் சீரியஸா இருங்க. சாப்பாடு கூட கொஞ்சம் செக் பண்ணி சாப்பிடுங்க சார். நான் ஹோட்டல் வச்சு நடத்துறவன் தாமா, ஆனா எப்பவும் என் பொண்டாட்டி அன்னபூர்ணி கையால தான் சாப்பிடுவேன். அவ விஷம் வச்சா கூட அத ரசமா ருசிச்சு சாப்பிடுவேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் போய் உங்களுக்கு விஷம் வைப்பனா? நீ வைக்கிற ரசமே விஷம் மாதிரி தானே இருக்கும். மேடம், சாரே சாவறதுக்கு தயாரா தான் இருக்காரு, நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க மேடம், நம்ம கிளம்பலாம். பத்திரமா இருங்க சார். சாவுங்கிறது எதிரிங்க தீர்மானிக்கிறது இல்ல, இறைவன் தீர்மானிக்கிறது. கிளம்பு கிளம்பு. நீங்க வாங்க மேடம். ஐயா நீங்க சாப்பிடுங்க, அது வந்துடுறேன். சாப்பாட்டை வைமா. வாங்க மேடம். அவர் உயிருக்கு ஆபத்து, அலர்ட்டா இருங்கன்னு சொல்ல வந்தா நம்மள இவ்வளவு அலட்சிய பத்தி அனுப்புறாரு. மத்தவங்க உயிர் மேல போலீஸ்காரங்களுக்கு இருக்கிற அக்கறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. வாங்க போலாம். மேடம் தப்பா நினைக்காதீங்க மேடம், ஐயா எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்றார் மேடம். அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். வெளியில போனா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் மேடம். வரேன் மேடம். போலாம். ஹலோ ஐயா, ஈஸியாக போகிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இருக்காரு மேடம். லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே அனுப்பிச்சிடுறேன் மேடம். பெருமாள் சார். சொல்லுங்க மேடம். ஈசிஆர் ரோட்டுக்கு வண்டியை திருப்புங்க. ஓகே மேடம்.
ஸ்பீட்ல வண்டி ஓட்டுறாரு? தெரியல மேடம். அங்க என்னமோ நடக்குது. ஓவர்டேக் பண்ணுங்க பெருமாள் சார். என்னாச்சு சார்? என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து என் கழுத்தை சுத்திடுச்சு. பிளாஸ்டிக்கை ஒழிங்கன்னு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க வீட்லயும் கம்பெனிலயும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ உங்க உயிருக்கு ஆபத்தா வந்துச்சுல்ல. சே, இந்த பாழா போன பிளாஸ்டிக் கவர் என் உயிரை எடுக்குமாயா? சார், இனிமேலாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார். சாயந்தரமா தீர்த்த குளத்துல முழுகிறதுக்கு குடும்பத்தோட போறோம். அப்படி முழுகுனா பல வருஷமா செஞ்ச பாவம் தீருன்னு என் பொண்டாட்டி சொன்னா. அதுக்கப்புறமா நீ சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன். ஈவினிங் வேணா நாங்க பாதுகாப்புக்கு வரோம் சார். உன் திருப்திக்குனா வா, எனக்கு தேவையில்லை. என்ன எல்லாரும் இங்க கூடி இருக்காங்க? மேடம், இன்னைக்கு புனித நீராடுற நாள் மேடம். இன்னைக்கு இந்த குளத்துல குளிக்கிறவங்களுக்கு பல வருஷம் செஞ்ச பாவம்லாம் தீந்துருமா. நீங்க ஒரு பர்மிஷன் கொடுத்தா நானும் அப்படி போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். பாவம் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறது இல்ல, அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு தான் பாக்குறீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. மேடம், பாவம் தீந்துரும்ல. வாட்ச கொடுங்க, தண்ணியில் நனைஞ்சிரும். பாத்து அன்னபூர்ணி, நான் தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் முழுகி இருக்கேன்னு கரெக்டா கவுண்ட் பண்ணிக்க. சார், என்ன இன்ஸ்பெக்டர்மா சொன்ன மாதிரி வந்துட்டீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். என்ன பாத்துக்க எனக்கு தெரியுமா, நீ இப்ப அந்த வேலையை போய் பாருமா. 3 4 5 6 ஏய், 7 அங்க என்ன பண்ற? என்றங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க சார். இப்படிதான் மேடம் விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு. இதுல பெருமை வேற. எண்ணிக்க 46 47 48 49 50 51 52 53 54 55 56 56 ஆச்சுங்க. சார், கொஞ்சம் சீரியஸா இருங்க சார். குளிக்கிற இடத்துல என்னமா சீரியஸ்? பெருமாள் சார், நீங்க இங்க பாத்துக்கோங்க. அங்க என்னமோ சத்தம் கேக்குது, நான் போய் பாத்துட்டு வரேன். புனித நீராடுன்னு வந்துட்டு ஸ்விமிங் பூல்ல குளிக்கிற மாதிரி குளிக்கிறான் பாருங்க. ரெண்டு 303 ஐயா எல்லாரும் மூச்சு பிடிக்கிறாரு பாரு. 304 எங்க போனா இந்த ஆளு? ஏங்க ரொம்ப நேரம் ஆகுது, வெளியில வாங்க. என்னாச்சு தெரியலையே. ஐயா ஐயா யாராச்சும் வாங்க, என் வீட்டுக்காரர் போயிட்டாரு. இங்க காணோம். என்னது காணுமா? சரி, நான் அந்த பக்கம் பார்க்கிறேன். இங்கே இல்ல. ஏங்க வாங்க. சாரி, ஒரு பணம் இருக்கு. போணுமா? அங்க ஏதோ ஒரு பொண்ணு கனவு ஒதுங்கி இருக்கு. அப்படியா? வாங்க. என்னாச்சு? குளத்துல குளிக்கிறேன்னு போனவரு குளத்தோட போயிட்டாரு.